சட்டமன்றத்தில் இந்த துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்தாச்சு. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் வேலை ஆரம்பிக்கப்பட்டதா, வேலை எந்த அளவில் இருக்குது, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், மழை காலத்துக்குள்ளார எல்லா வேலையும் முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் போடப்பட்டது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு லாங் பெண்டிங் என்னென்ன இருக்குங்கிறது அதையும் பார்த்து அதையும் செய்யணுங்கிறதுக்காக எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஆஃபீஸர்ஸ் எல்லா கமிஷனர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வேலை போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி வேலைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் 70%, 60%, 80% முடிஞ்சதை சீக்கிரம் முடிக்கணும், மழை காலத்துக்குள்ளாக முடித்து கொண்டு வரணும்னு அவங்கள்ட்ட பேசியிருக்கான். எல்லாமே டியூனப் பண்ணுறதுக்காக செக்ரட்டரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு எல்லாம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டு எல்லா ஆஃபீஸர்ஸும் இங்கே இருக்காங்க. அதை பேசிட்டு வந்திருக்கோம். சாலைகள் போடும் பணிகள் பல்வேறு இடங்களில் சாலைகள் அதுக்காக தான் இன்றைக்கி கூட்டமே போட்டிருக்கோம். எல்லாம் விரைவுபடுத்தி சாலைகளை சரி பண்ணி கொடுங்க. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கோம்னா, குடிதண்ணீர் இணைப்பு கொடுக்குறோம்ல, குடிதண்ணீர் இணைப்பு வந்து முழுமையாக ஒரு வீதியில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 25%, 30% கொடுத்துட்டு பாக்கி பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க டெபாசிட் கட்டுறதுல கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் கொடுத்துட்டு நீங்கள் புது சாலை போடலனாலும் மேடு பள்ளம் இல்லாமல் இப்போ வந்து அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் பண்ணியிருக்கோம். பாதாள சாக்கடை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நீண்ட காலம் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் ரெவியூ பண்ணி எதனால் அது நிற்கிது அப்படின்னு குடிநீர் திட்டமும் அங்கே இப்போ ஆதாரத்தில் முடிய ரோடு போட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் இப்போ மழைநீர் அங்கங்கே எங்கேயாவது தேங்குதில்லை, அந்த சாலைகளில் நீங்கள் வந்து முதல்ல வெட் மிக்ஸ் போட்டு மழைநீர் தேங்காத அளவுக்கு போட்டுட்டு தார் போடுறது மழை முடிஞ்ச உடனே போடுங்க, அதுக்கு முன்னால் வெட் மிக்ஸ் போட்டு முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தான் தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்கோம். இல்லை ஒன்றும் மெட்ரோ பணிகள்லாம் எல்லாம் ஆன்கோயிங் நல்லா போயிட்டுருக்கு. மெட்ரோ பணி இப்போ அது வந்து கிட்டத்தட்ட இப்போ செம்பரம்பாக்கம் 240 எம்எல்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பைப் லைன் 16, 18 ஒரு 3 நாளைக்கு நிறுத்தி பைப் லைன் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 540 எம்எல்டி வரைக்கும் கொடுக்கலாம். அதனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் பிரச்சனைகளே எந்த இடத்துலையும் இல்லை, வராது. அது நல்லபடியாக வந்திருக்கு. கோடை காலத்தில் சென்னையினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் நான் வந்து பொறுப்பெடுக்கிற போது, இந்த திமுக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் வந்து பொறுப்பேற்கிற போது 900 எம்எல்டி கொடுத்துருக்கோம் சென்னையில். இப்போ ஒரு 2 வருஷமாக 1100 எம்எல்டி தினந்தோறும் கொடுத்துட்ருக்கோம். மேலே தேவைனாலும் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட தண்ணி இருக்குது, கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது, கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம். அதை விட கூடுதலாக ஒரு 3500 கோடியில் நம்முடைய முதலமைச்சர் வந்து கேட்டுக்கொண்ட ரிங் மைன் போடுறோம். இப்போ எல்லாம் ஒன்றிய அரசு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி சுற்றுவட்ட சாலை மாதிரி ரிங் மைன் எல்லா இடத்துலையும் பைப் லைன் போட போகிறாங்க. இப்போ டெண்டர் விட போகிறாங்க. அதனால் எந்த இடத்துல தண்ணி இல்லைனாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசதி பண்ணிட்டோம் சென்னையை பொறுத்த வரைக்கும். துறையினுடைய இல்லைங்க, ஒரு கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகும்போதே நீங்கள் வந்து முறைப்படி அனுமதி பெற்று போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸு லோக்கலில் நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க. துறையினுடைய செயலாளரை நல்லா கேட்டுக்கிட்டு ஏஐஜியை கேட்டுக்கிட்டு நீங்கள் போனுங்க. ஏன்னா போயிட்டு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்குள்ளே அது கேட்டாங்களா உங்களை காதில்? சரி சொல்லுங்கள். வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு 3 to 4 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளார அந்த பேட்ச் ஒர்க் போடக்கூடிய பணிகள், சாலைகள் செப்பனிட எல்லாமே அதுக்காக தான் மீட்டிங்க, நீ விரைவுபடுத்துறதுக்காக மீட்டிங். இப்போ குடிநீர் திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு ஜல்ஜீவனில் சேங்ஷன் பண்ணல. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். எப்படி ஒன்றிய அரசுலேருந்து அனுமதி வரலன்னா அது எப்படி நம்ம பணத்திலே நம்ம செய்யலாமாங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறோம். அடையாளம் காணப்பட்டிருக்குது சாலைகள் நீ எவ்வளோ மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கு, எவ்வளோ பணிகள் முடிஞ்சிருக்கு. அப்படி ஒன்றும் பர்டிகுலராக இவ்வளோ கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது. சட்டமன்றத்தில் அறிவித்த சாலைகளுக்காக கொடுக்கப்பட்ட பணங்கள் அத்தனைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்துட்டோம். எல்லா இடத்துலையும் டெண்டர் போய் வேலை ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மழை காலத்துக்குள்ளார எந்தெந்த இடம் போடணுமோ எல்லாம் போட்டுருவாங்க. மலையில் தண்ணி நிற்கிற இடம் மட்டும் வெட் மிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க. குடி தண்ணீர் கொடுக்கறது பாதாள சாக்கடை திட்டம் போடுறதையும் அந்த இடத்துல ரோடை வந்து வெட் மிக்ஸ் போட்டு மேடு பள்ளம் எல்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே தான் போடுவாங்க, ரோடு போடுவாங்க. சார், பள்ளிக்கரணை சாலை விரிவாக்கத்துக்கு வந்து 52 கோடி ஒதுக்குன்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம். இப்போ இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமல் இருக்குது. நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, நமக்கு இல்லை. அது இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளது இல்லை, நம்மளது இல்லை பள்ளிக்கரணை. அதான் வணக்கம். இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் 2566 காலி பணியிடங்களுக்கு டிஎன்பிசி மூலமா ஆட்களை தேர்வு செய்யாமல் அண்ணா பல்கலை மூலமாக தேர்வு செய்தார். அன்புமணி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணியாணை வழங்கும்போது நீதிமன்றத்தில் போய் தடையாணை பெற்று
அது கொடுக்க முடியாமல் இருந்தது. உச்சநீதிமன்றம் இப்போ எங்களுக்கு கொடுக்க சொல்லி தடையான வருகிற இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2566 பேருக்கு பணி ஆணை வழங்குவார். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் எடுத்திருக்கோம். டிரான்ஸ்போர்டு மெட்ரோலாம் எவ்வளோ கேட்குறாங்களோ எங்களுக்கு கிட்டத்தட்ட 200-300 பேர் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதனால தான் இதை எடுத்திருக்கிறோம். சரி, அது ஒன்று டிஎன்பிஎஸ்சியை விட கடுமையான எக்ஸாம் வச்சு தான் எடுத்திருக்கிறோம். சார், ஒரு சில இடங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குதுன்னு ஒரு சில கவுன்சிலர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லுவாங்க, அல்லாது எதிர்கட்சி கவுன்சிலர் சொல்லுவாங்க. எப்படி அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காம கேட்டதை பூரா அதெல்லாம் ஒன்று சார். மதுரை மாநகராட்சியிலே வரி வசூல் பண்றதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அவர் காலத்தில் நடந்ததெல்லாம் சொன்னால் நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே முறைப்படி நடந்துகிட்டு இருக்கான். அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரிகளை கூப்பிட்டா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பண்ணுறான். செய்ய முடியாத செய்யினா எந்த அதிகாரி செய்வாங்க? செய்ய முடியாதுல்ல. அது வணக்கம்.